அன்பான நேயர்களுக்கு மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, ஒரு குயினை எப்படி நம்ம ட்ராப் பண்ணுறது. ஆக்சுவலாக ஒரு செக்கும் நம்ம கொடுக்கணும், அதே சமயம் நம்ம ஒரு ட்ராப்பு இல்லை ஒரு நைட்டு ஃபோர்க்குன்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு பீஸ் நான் மூவ் பண்ணால் ஒரு 2-3 பீஸ் எனக்கு கிடைக்குங்கிறப்ப அதை ஃபோர்க்குன்னு சொல்லலாம். அதாவது ஒரு மூவ் பண்ணுறேன், எனக்கு அட் அ டைமில் 2 பீஸ் எனக்கு கிடைக்குதுங்கிறப்ப ஐ கேன் டெல் இட் அஸ் fork. What is mean by fork? Fork is a method of capturing more number of pieces in a single movement. So you will get the fork. So you will see how the fork will work it out. So இப்போ நான் நைட்டு அங்கே மூவ் பண்ணுறேன். இப்போ இங்கே குயின் அட்டாக்ல இருக்க. ஸோ பிளாக்கோட பொசிஷன்ஸ் என்னென்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே நவுத்துவாங்க, இல்லை அங்கே நவுத்துவாங்க, இல்லை இங்கேருந்து இங்கே நவுத்துவாங்க, இங்கே நவுத்துவாங்க. சப்போஸ் இங்கே நவுத்துறாரு அவர், நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ இங்கே இருந்த நைட்டுக்கு நான் இப்போ இங்கே நவுத்துறேன், ஸோ இங்கே நவுத்துறேன். இப்போ இங்கே நவுத்துனதுக்கப்புறம் நல்லா கவனிச்சுங்க. ஸோ கிங்கு குயின் இங்கே இருக்குங்கிறப்ப இ ஃபைல் ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருக்கேன். ஸோ இ ஃபைலில் வந்து எந்த ஒரு பீஸோட அட்டாக்ஸும் இல்லை, ஏ ஃபைல் ஃப்ரீயாக இருக்குது. சரியா? டி ஃபைலில் வந்துட்டு நைட்டு D7ல் 7th ரேங்கில் இருக்குது. அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் செக்கும் வைக்கணும், ஸோ என்னோடய கேமும் நான் வின் பண்ணணும்னா அப்போ நான் என்ன மூவ் பண்ணணும்? நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் D5 நான் திரும்ப வர்றேன்னா, இப்போ நான் D5 திரும்ப வந்தால் நைட் இன்ட்டு பிஷப் இன்ட்டு அடிச்சிருவார். ஸோ இப்போ நான் என்ன மூவ் தான் நான் பண்ணுறது? இந்த நைட்டு வந்து இங்கே போனால் ரூக் இன்ட்டு அதை அடிச்சிருவார், இங்கே போனால் நைட் இன்ட்டு இல்லை ரூக் இன்ட்டு அடிப்பார், இங்கே போனால் நைட் இன்ட்டு பிஷப் இன்ட்டு பிசி ஈக்குவலாக சாக்ரிஃபைஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன மூவ் பண்ணுறது? அப்போ டக்குன்னு நம்ம பிரெயினில் பல்பு எரிக்கும். ஸோ அப்போ அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 2 3. இப்போ இந்த மூவ் நீங்கள் பண்ணிங்கன்னா கிங் இங்கே நகர்ந்து தான் ஆகணும். ஸோ நான் நைட்டால் எதுனா அடிச்சிருவேன். இன்கேஸ் இப்படி அவர் அடித்தார்னா டயகனல் கண்ட்ரோல். ஸோ டயகனல் கண்ட்ரோல் ஆகுது. இந்த பானுக்கு நம்ம அட்டாக் கொடுத்தோம்னா அந்த பிஷப்பால் அந்த பீஸை எடுக்க முடியும். ஸோ இப்படி நான் அடித்தேன்னா கிங்கு தப்பிக்கிறதுக்கு வழிகளே இருக்குது. சரியா? இப்போ நான் வந்து இப்படி அடிக்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ நான் இதையும் நான் க்ளோஸ் பண்ணுறேன், இப்போ நான் இங்கேயும் நான் ஊற்றிடுறேன். அப்போ இதுக்கு பேர் வந்துட்டு அதாவது இந்த கான்செப்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நைட் ஃபோர்க் கம் டபுள் பிஷப்பில் எப்படி நான் அட்வான்டேஜ் நான் கொண்டு வர்றது, அந்த ஒரு வெற்றிக்காக ஒரு சில பீசஸை நான் வந்து என்ன பண்ணுவேன், இழந்து போகணும். ஸோ 2-3 பீசஸை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன்னா என்னோடய கேம் வந்து கரெக்டாக என்கிட்ட கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ இப்போ இந்த நைட்டுக்கு ஒரு க்ளோசிங் கொடுக்குறாரு. க்ளோசிங் கொடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த ரூக்கை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இந்த ரூக்கை ஓப்பன் பண்ணுறது முன்னாடி நைட்டுக்கு அனௌன்ஸ்னா எனக்கு பிஷப்பு டயகனல் கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த பிஷப்பை நான் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். ஸோ இந்த பிஷப் கண்ட்ரோல், இந்த பிஷப்புக்கு இங்கேருந்து அட்டாக். ஸோ நைட் வில் கேப்சர் பிஷப்பை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த நைட்டை நான் பிஷப்பால் எடுத்துட்றேன். ஸோ ரூக்கு வந்துட்டாரு. இப்போ நான் ரூக்கு இங்கே நோத்துவேன். ஸோ இங்கே ரூக்கு வந்துட்டா இங்கே நான் மேட்டிங் த்ரெட்டு கொடுப்பேன். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ரூக்குங்க பேக்கில் போயிடுறாரு. இப்போ நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணுறான், B4 நவுத்துறேன். சரி, இந்த பிஷப் ஒன்று இருக்கு. ஸோ டயகனல் ஃபுல் டயகனல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா A8 B7 C6 D5 E4 F3 G2 H1. ஸோ இது வரைக்கும் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ அதே மாதிரி இங்கேயும் கண்ட்ரோல் பாருங்கள். அப்போ நம்ம முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி பிஷப் சென்டர் ஆஃப் த ஸ்கொயர் பிரைமரி ஸ்கொயர்ஸில் இருந்துச்சுன்னா 14 ஸ்கொயர் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 14 ஸ்கொயர்ஸ் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இப்போ இருக்கிற ஸ்கொயர்ஸ் எல்லாமே சேர்த்து 13 ஸ்கொயர்ஸ் நான் சொன்னேன். அந்த 13 ஸ்கொயர்ஸும் கண்ட்ரோல் ஆகுது. இப்போ இந்த மூவ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த மூவ் பண்ணுறாரு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட பிஷப்பை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் நவுத்துவேன். சப்போஸ் அவர் வந்து பான் நவுத்துறாருன்னு வச்சுப்போம்.
சரியா? பான் நவுத்துறாரு, நானும் இதை நவுத்திடுறேன், திரும்ப இது வராரு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் இப்போ இங்கே வந்து இங்கே மேட்டிங் வராரு, இப்போ இதை நவுத்துறேன். சரி, இது ஓப்பன் பண்ணால் லாக் ஆகும் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா நான் இப்போ என்ன பண்ணுவேன், நான் இப்போ சப்போஸ் இந்த மூணு நான் பண்ணுறேன்னு வச்சுப்போம். பான் இங்கே வந்துடும். ஸோ இதை அடித்து இங்கே செக் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே நான் நகராமல் இங்கே நான் வந்துடுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக அந்த ரூக்கோட லைனை பிளாக் பண்ணுறேன். ஸோ பிளாக் பண்ணால் எனக்கு வந்து மேட்டிங் வராது. ஸோ பிஷப் அப்போ என்ன பண்ணுவார், ஃபோர்ஸ்ட்டு அடிப்பார், ஃபோர்ஸ்ட்டு அடித்து கொண்டு வருவார். அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ சப்போஸ் நான் இந்த மூவ் பண்ணுறேன், சப்போஸ் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பானை நகர்த்தாமல் இதை நகர்த்துறாரு. அப்போ நான் இங்கே தான் நான் வந்தாகணும். இப்போ அந்த பானை நகர்த்துறாரு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக பின்னு இப்போ வந்துட்டு பிஷப்பால் இங்கே கொண்டு வந்தாலும் பிஷப்பால் அடிப்பார். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், இந்த மூவுக்கு இதை நவுத்திட்டாரு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே நான் செக் வைக்கிறேன், திரும்ப வர்றாரு, திரும்ப இங்கே போகிறாரு, இங்கே கண்ட்ரோலில் இருக்குது. சரியா? அப்போ கண்ட்ரோலில் இருக்குங்கிறப்ப நான் அதுக்கு திரும்பவும் நான் ஒரு எக்ஸசைஸ் நான் கொடுத்துக்கிறேன். அப்படி நான் ஏன்னா இங்கே இந்த பின்னை மெயின்டைன் பண்ணிக்கணும், அதே சமயம் நான் பீசஸை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி கேம் போகிறப்ப எப்படி நம்ம பின்னை மெயின்டைன், இப்போ வந்து இந்த பானுக்கு வர முடியாது. சப்போஸ் இது வந்துருச்சுன்னா எனக்கு உள்ளே வர முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே பொசிஷனில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிஷப் இருந்துச்சுன்னா பிளாக்கு கண்டிப்பாக வின்னு. பிளாக் பிஷப் இருந்தால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். இல்லை ஒரு பீஸையோ இல்லை ஒரு இதையோ நம்ம கொண்டு வந்துட்டு எனக்கு வின் பண்ண முடியும். இப்போ இதே பொசிஷனில் வந்துட்டு ரூக் அடிக்கிறாருன்னு வச்சுப்போம். இங்கே அடிக்கிறாரு, திரும்ப இங்கே வராரு, இங்கே வராரு, இங்கே வராரு, இங்கே வராரு. நான் அதை ப்ரமோட் பண்ணுறேன். திரும்ப இங்கே வராரு, நான் அப்படி மேட் பண்ணிடுறேன். சரியா? அப்போ ஒவ்வொரு கேம்லேயும் எனக்கு எப்படி மேட்டு வருது அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். சரியா? இப்போ நான் எப்படி மேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி கிங்கை நம்ம வெளில வர வச்சு நான் லாக் பண்ணுறான். அப்படிங்கிறப்ப இந்த கிங் இங்கேயும் வர முடியாது, இங்கேயும் வர முடியாது. சரியா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நைட் 4 இருக்குது. ஸோ அடுத்த வாரம் நம்ம நெக்ஸ்ட் வீக் என்னென்னு பார்க்கலாம்.